அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, வாழைப்பழத்தை வச்சு எல்லாருக்கும் செய்யக்கூடிய மாதிரி சிம்பிளான மெத்தடில் எப்படி வாழைப்பழ பணியாரம் செய்கிறேன்னு செஞ்சு காட்டிக்கிறேன்னா. ஏண்டா மிச்சம் பேர் வேறு வேறு மெத்தட்லாம் செய்வாங்க, ஆனால் அதை விட இது சிம்பிளான மெத்தட். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பணியாரம் செய்கிறதுக்கு. இப்போ வாங்க என்னென்ன வேணும்னு பார்ப்பதுக்கு. இப்போ இந்த டம்ளரால் நான் 2 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் 3 வாழைப்பழம், அப்புறம் ஈஸ்ட் எடுத்து வச்சிக்கிறேன். அப்புறம் மாவு பிணைய தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவும் இருந்தால் உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சிடலாம் வாழைப்பழ பணியாரத்தை. ஃபஸ்ட்டுக்கு மாவோட வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரிய பெரிய கட்டி வலி இல்லாமல் நல்லா பிணைஞ்சி மாவோட வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி தூளாக காட்டில் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கையால் ஊண்டி நல்லா பிணைஞ்செடுக்கணும். உங்களுக்கு நிறையவே வேணும்டா மாவுக்கு ஏற்ற மாதிரி கணக்காகவே வாழைப்பழமும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாழைப்பழ பணியாரம் டேஸ்ட்டாக வரும். இல்லாட்டி மாவு கடிப்படுற மாதிரி தான் இருக்கும், வாழைப்பழ டேஸ்ட்டே வராது. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கு பிறகு இந்த கரண்டியால் ஒரு 1.5 கரண்டிக்கு ஈஸ்ட் எடுத்து வைக்கிறேன்னா ஈஸ்ட்டையும் டிரெக்டாகவே மாவுலேயே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சீனி சேர்த்துக்கோங்க இனிப்புக்காக. சில பேர் சீனி சேர்க்க மாட்டாங்க அந்த பாகு செய்கிறதால. இந்த இதிலே சீனி சேர்த்துட்டோம்டா அப்போ எங்களுக்கு இன்னும் சும்மாவும் சாப்பிடலும் பணியாரத்தை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுக்கு கையால் நல்லா பிணைஞ்சு விட்டதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணியை ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி அப்படியே எங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிரும். மாவு பதம் எப்படி இருக்கணும்டா, எங்களுக்கு அந்த எண்ணெயில் கையால் பிடிச்சி குழியாக போடுற மாதிரி இருக்கணும் மாவு. அவ்வளோக்கும் சாஃப்ட் பதமாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரே அடியில் சேர்த்துருவானா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சோம்டா தான் அந்த பதமே வரும் எங்களுக்கு, இல்லாட்டி சுருக்காண்டு குழஞ்சி போய்த்துரும் மாவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு விட்டதுக்கு பிறகு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாவு எல்லாத்தையும் ஒண்டுக்கு ஆக்கிட்டு இப்போ ஒரு 3 ஹவருக்கு மூடி வச்சுக்கோங்க. மாவு நல்லா பொங்கி வரும், அப்போ தான் சாஃப்டாகி. என்னையாவது ஒரு வீதுரு பிளேட்டால் ஒரு பாரமான பிளேட்டால் ஒரு 3 ஹவருக்கு மூடி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 மணி போல் மாவை பிணைஞ்சி வச்சேன். இப்போ எடுக்கக்குள்ள ஒரு 5 மணி இருக்கேன். இப்போ பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்கிண்டு, இந்த பதத்துக்கு வரணும் நல்லா பொங்கி. இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும் எங்களுக்கு. அதுக்காக இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவு பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாவினதுக்கு பிறகு உங்களுக்கு கையால் போட பயம்டா இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா தேங்காயே தேய்ச்சிட்டு அதில் இப்படி ஸ்பூனால் குழி மாதிரி எடுத்து போட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கையால் போட பயம் இல்லாட்டி கையாலே எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுக்கலும், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். மிச்சம் கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த கரண்டி இருந்தால் இப்படி ஓரமாக்கி இழுத்து எடுத்துட்டோம்னா இந்த குழி மாதிரி கரண்டிக்குள்ளுக்கு வந்துடும். அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கையால் போடுற மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் எல்லா பணியாரமும். நீங்களும் இந்த கரண்டி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் போட்டோடனே ஒரு 2 நிமிஷத்தாலே நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் பணியாரத்துக்கு. அடுப்பை குறைச்சே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மெயினாகவே அடுப்பை கூட்டி வச்சிட்டோம்னா எல்லாம் கருகி போய்த்துரும் சுருக்காண்டு. பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பணியாரம் வந்தாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொறு மொருண்டு வந்திருக்கிண்டு. அப்படியே எல்லாத்தையும் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துட்டேன்னா
பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இது மேலேயால் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கிண்டு. சும்மாவே சாப்பிடலும், ஆனால் பாகோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், பிச்சு காட்டுறேன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு உள்ளுக்குண்டு. மேலேயால் நல்லா மொறு மொறுன்னு உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வரணும். இப்போ பாகம் செய்கிறதுக்காக ஒரு 100 கிராம் போல் சீனி எடுத்துக்கிறேன்னா, ஏண்டா மிச்சம் செஞ்சிட்டோம்னா நாங்கள் பணியாரமெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா வீச தான் வேணும். அதனால் கொஞ்சம் செஞ்சிட்டோம்னா எங்களுக்கு சாப்பிட்ற அளவு அநியாயமாக்க தேவையில்லை. இப்போ சீனியை ஒரு சட்டியில் கொட்டிட்டு அது குசக்கை அழைக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சீனியை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கொதி வரும். கொதி வந்து கொஞ்சம் டிக்காயினாலே போதும். பாகுப்பதமெல்லாம் இதுக்கு பார்க்க தேவையில்லை. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் டிக்காயிக்கிற மாதிரி இருக்கி. ஏண்டா பணியாரத்தில் இனிப்பு இருக்கிறதால மிச்ச இனிப்பு எங்களுக்கு தேவையில்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் மிச்ச இனிப்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் லேசாக செஞ்சு எடுத்துக்கிறேன் பாக. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு பணியாரத்தோட டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.